ஹை கைஸ், இப்போதைக்கு மார்வெல்ல மொத்தமா கேங் கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லி மொத்தமா கேங்க தூக்கி வரம் போட்டாங்க. அதுக்கு பதிலாக டாக்டர் டூமா ஆர்டிஜே எடுத்து வந்திருக்காங்க. கேங்கன்ற கேரக்டர் எங்க ஒர்க் அவுட் ஆச்சு, எங்க ஒர்க் அவுட் ஆகாம போச்சுன்றதை நம்ம பார்ப்போம். கேங்க பத்தி நம்ம இங்க பேச போறோம். ஜானத்தன் மேஜரோட ஆக்டிங் பத்தி இல்ல. ஜானத்தன் மேஜரோட அந்த கேங் ஆக்டிங் ஒவ்வொரு வேரியன்ஸுக்கு நம்ம டிஃபரன்ஸ் காமிச்சு தரம் பண்ணியிருந்தார் அவரோட ஆக்டிங்ல. பட் அவர் நடிச்ச கேங் கேரக்டர் அவரோட போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த மல்டிவர்ஸ் சாகா ஸ்டார்ட் ஆகி இந்த மல்டிவர்ஸ் சாகா கேங் தான் வில்லன் சொல்லிட்டு லோக்கில அதை நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதான் அந்த ஒரு சீரிஸ்ல ஹீ ஒரு மென்ஷன் கேங்கோட ஒரு வேரியன்ட் காமிச்சிருந்தாங்க. அந்த ஒரு கேங் வேரியன்ட்டை வச்சு கேங்னா யாரு, மல்டிவர்ஸ் வார்னா என்ன, இதுக்கு முன்னாடி மல்டிவர்ஸ் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேங்க பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல ஹீ ரிமென்ஸ் ஆஃப் குட் ஆஃப் பேட்ன்ற மாதிரி தான் இருப்பாரு. சீசன் 2ல தான் மொத்தமா உங்களுக்கு அவரை பத்தி தெரிய வரும். ஹீ ரிமென்ஸ் டிவி வச்சு பண்ற விஷயங்களே நம்மளுக்கு நம்ம கூடமா யாருக்கு ஃப்ரீவெல் கொடுக்காம ஒரு டிடெக்டிவ்ஷிப்பா தெரியும். இதுல இருந்து அவுட் அண்ட் அவுட் ஈவில் கேங் வேரியன்ட்ன்றவர் என்ன மாதிரி இருப்பாருன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். நமக்கு ஒரு நல்ல புரிதலும் அவர் பயங்கரமான வில்லன் சொல்லி இந்த இடத்துல நமக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு இந்த கேரக்டர் என்ன மாதிரியான பேடாஸான கேரக்டர்னு சொல்லிட்டு நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி லோக்கி சீசனோட எண்டிங் ஒரு கிளிஃப் ஹேங்கரான எண்டிங்கோட முடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல கேங்கன்ற கேரக்டர் நம்மளுக்கு நல்லாவே ஒர்க் ஆயிருக்கும். இப்படிப்பட்ட கேங்கோட வேரியன்ஸ் எப்படி அவஞ்சு சேர்த்து ஃபைட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேள்வியும் பிளஸ் ஆர்வத்தையும் கிரியேட் பண்ணிருப்பாங்க. இதுல இருந்து ஆட்மேன் 3 குவாண்டமேன்ன்ற படத்துக்கு ஹைப் செம ஹெவியா இருந்துச்சு. காரணம் கேங் வேரியன்ட் தான் வில்லனா வர போறாருன்ட்டு. பட் அங்கதான் ஒரு பெரிய சொதப்புல போட்டிருப்பாங்க. அதுக்கு நான் அடுத்து வரேன். லோக்கி சீசன் 1 எண்டிங்ல ஹியூரிமென்ஸ் கொல்ற மாதிரி காமிச்சிருந்தாலும் லோக்கியோட நெக்ஸ்ட் சீசன் நடக்கும் போது நம்மளுக்கு புரியும் ஹியூரிமென்ஸோட மாஸ்டர் பிளான் தான் இது எல்லாமே சொல்லிட்டு டெம்பரல் லூம்ன்றது அழியறது. நம்ம லோக்கி அண்ட் டிவியே வித் விக்டர் டைம்லி கேங்கோட ஹெல்ப்போட இதை தடுக்க ட்ரை பண்ணி பல வாட்டி விக்டர் டைம்லியே போடுதல் இருப்பாங்க. இதுமே ஹியூரிமென்ஸோட பிளான் அவருக்கு எல்லாமே தெரியும் நடக்க போறது எல்லாமே. கிட்டத்தட்ட ஹியூரிமென்ஸ் ஒன்லி ஒன் ஆப்ஷன் நான் மட்டும் தான் மாதிரி சொல்லிருப்பாரு. மல்டிவர்ஸ் வார்ல இருந்து மல்டிவர்ஸ் வார் எண்ட் பண்ணி திருப்பி இந்த மல்டிவர்ஸ் வார் நடக்காம இருக்கிறதுக்காகவும் கேங் வேரியன்ட்ஸ்னால பிரச்சனை வராம இருக்கிறதுக்காகவும் டிவி என்ற ஒரு ஆர்கனைசேஷன் இந்த கேங் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு பிரான்ச் அவுட் கட் பண்ணி டைம் லைனை பாதுகாக்கிற ஒரு பர்பஸை கொடுத்து உங்க எல்லாருக்குமே நான் பீஸான ஒரு லைஃபை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிற ஹியூ ரிமென்ஸ் கேங்க கிட்டத்தட்ட ஒரு கொடூரமான கேங் தான். இந்த கேங்கன்னு அந்த கேரக்டர் சூப்பரா பில்டப் பண்ணி அவருக்கான அந்த கேரக்டர் பில்டிங்கே நல்லா இருந்துச்சு. இவ்வளவு தூரம் பில்டப் பண்ண கேரக்டர் குவாண்டமேனியா மூவில இறங்க போகுதுன்னு நம்ம ஹைப்டா எல்லாமே இருந்தாங்க. மூவிலுமே ஸ்டார்டிங்ல அந்த கேரக்டருக்கு பில்டப் கொடுத்திருப்பாங்க. இந்த மூவில அப்ப அவர் இந்த ஒரு கேங் எந்த அளவுக்கு பேட்டஸான கேங்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கவுன்சில் ஆஃப் கேங்கே ஒரு குவாண்டமேனியால அடைச்சிருப்பாங்க. காரணம் கவுன்சில் ஆஃப் கேங்ல இருக்க மொத்த கேங்ஸ் இந்த ஒரு கேங் கொல்ல நினைச்சிருப்பாரு. அவங்க எல்லாரும் கொண்டு ஒன்லி ஒன் கேங் இந்த மல்டிவர்ஸ் ஆள் நினைச்சிருப்பாரு. பிரான்ச் அவுட் ஆனா இறங்கி நம்ம ப்ரூட்டலா அந்த பிரான்ச்சை கில் பண்ணுவாரு. இந்த ஒரு வேலையை அவர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்ப நான் சொன்ன வரை இவ்வளவு தூரம் கொடுத்து வச்சிருந்த பில்டப்ப சொல்லியா குவாண்டமேனியால நொறுக்கி இருப்பாங்க. ரைட்டிங்ல சொதுப்பி கேங் கேரக்டர் மொத்தமா காலி பண்ணிருப்பாங்க. இந்த ஒரே படம் மூலமா ஆண்ட்மேனை வச்சு கேங்க டிஃபீட் பண்ணி அதே சமயத்துல ஆண்ட்மேனை வச்சு கேங்க கில் பண்ணி இது ஒரு வீக்கான கேரக்டருக்கு இவ்வளவு பில்டப் இந்த ஒரு கேரக்டர் டிஃபீட் பண்ணதான் அவெஞ்சர்ஸ் வரணுமான்ற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டாங்க. படத்துல கேங்க எப்படிலாம் வேஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல கேங்க லைட்டா அந்த வில்லனஸ் தன்மையோட காமிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட். ஆனா அவர் பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. நான் கேஷையை கொண்டு டைமை ரிவர்ஸ் பண்ணி திருப்பி நான் அவளை கொல்லுவேன், நீ எனக்கு வேலை செஞ்சு கொடுக்கலான்ற மாதிரி எல்லாம் மிரட்டுவார். ஆக்சுவலி இதெல்லாம் அவர் செஞ்சு காமிச்சிருக்கலாம். இல்ல நான் பல அவெஞ்சர்ஸை கொண்டான்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு திரிவாரு. அதெல்லாம் சீக்வன்ஸா காமிச்சிருந்தா கேங் வந்து பெஸ்ட் வில்லனா எடுபட்டு இருப்பாரு. வெறும் வாய்ஸ் அவுட்டாலே படத்தை ஓட்டிருப்பாங்க. உங்களால ஓஜி அவெஞ்சர்ஸ் ரிட்டர்ன் எடுத்து வர முடியாது. ஓஜி அவெஞ்சர்ஸ்க்கு வேரியன்ஸா வேற ஆக்டர்ஸ் கேஸ்ட் பண்ணி அவங்கள கேங் கொல்ற மாதிரி நீங்க சீன்ஸ் எடுத்து படத்துல வச்சிருந்தீங்கன்னா படத்துல ஒரு நல்ல வில்லனா ஒர்க் ஆயிருப்பாரு. படத்துல வெறும் வாய்ஸ் அவுட்டான ஒரு கேரக்டர் தான் கேங் காமிச்சிருப்பாங்க. அடுத்து கேங் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர் சொல்லிட்டு ஒரு ஆன்ட் ஆர்மியை வச்சு கேங் டிஃபீட் பண்ணிருப்பாங்க படத்துல. அது ஹேங்க் பிம்க்கு மாஸ்டர் சீனா வச்சிருப்பாங்க. ஆனா கேங் அந்த இடத்துல சுத்தமா டம்மி பண்ணிட்டாங்க. ஹேங்க் பிம் வாட் இஃப் யூஸ் பண்ணத கம்பேர் பண்ணும்போது எம்சியூல இருக்க ஸ்டோரி ரொம்ப கம்மியா கவர் பண்ணதுனால அவருக்கான மாசிகம்ஸ் அதை வச்சிருந்திருப்பாங்க. அதை கேங்ட்ட கொண்டாந்து வச்சிருக்க கூடாது. அவங்க அதுக்கு இந்த படத்துல உருப்படாத வில்லனா இன்னொரு வில்லனா மோடாக் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு கேரக்டர் கேங்கோட ஆர்மிக்கு படத்தளபதி மாதிரியும் அது அந்த குவாண்டமேனியால இருக்கிற மக்கள் அவங்க ஏத்து நிக்கிற மாதிரி. அப்ப ஹேங்க் பிம் ஆன்ட் ஆர்மி யூஸ் பண்ணி கேங் ஆர்மியை காலி பண்ணிருந்தா அது ஒரு மாசிகம்ஸ் அமைஞ்சிருக்கும். ஆனா அவெஞ்சர்ஸ் லெவல் 3 சொல்ற கேங்க கொண்டாந்து ஆன்ட்ட வச்சு டிஃபீட் பண்ண ஒரே ரீசன் தான் அந்த கேரக்டர் இன்னும் ரொம்ப டம்மியா போனது காரணம். இப்படியே படம் ஃபுல்லா பேடஸா தெரிய வேண்டிய வில்லனா படம் ஃபுல்லா ஆளாளுக்கு அழுவு விட்டுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இதை சொல்லும் போது கோசோட ஒரு மீம் தான் ஞாபகம் வருது. முடிஞ்ச அந்த மீமை நான் இங்க ஆட் பண்றேன். இப்படியே ரைட்டிங் சரியில்லாம இந்த படத்துல ஒர்க் ஆகாத ஒரு வில்லனா போயிருப்பாரு. அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ்ல இந்த படம் அடி வாங்கிடுச்சு. இப்படியே மல்டிவர்ஸ் சாகால நிறைய படங்கள் அடி வாங்கிட்ட சமயத்துல இந்த படம் அடி வாங்கிடுச்சா ஆல்ரெடி மல்டிவர்ஸ் சாகா ஒர்க் ஆகலன்னு மால் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப மல்டிவர்ஸ் சாகாலுக்கு இந்த வில்லனும் ஒர்க் ஆகலன்ற மாதிரி மால் யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல தான் ஜானத்தன் மேஜரோட அந்த ஒரு ரியல் லைஃப் கேஸ் இஷ்யூ வருது. ஜானத்தன் மேஜரோட அந்த பர்சனல் கேஸ் இஷ்யூ பத்தி நம்மளுக்கு தெரியும். அதுல ஜானத்தன் மேஜர் மேல தப்பு இருக்குன்னு வர உடனே மார்வல் ஜானத்தன் மேஜரை ஃபயர் பண்ணி இந்த கேங் கான்செப்ட கை கழுவிட்டாங்க. அவங்க நான் என்ன நினைச்சேன்னா கேங் ரீகாஸ்ட் பண்ணி அவருக்கான ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவாங்க நினைச்சேன். ஏன்னா எம்சியூல போயும் பயங்கரமான ஒரு பில்டப் இருக்கிற ஒரு வில்லனா இருக்காரு அவரு. குவாண்டமேனியோட போஸ்ட் கிரெடிட்ஸ்ல கவுன்சில் ஆஃப் கேங் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி அப்கமிங் ப்ராஜெக்ட் ஹை பத்தி முடிச்சிருப்பாங்க. பட் அது எதுவும் யூஸ் இல்ல. ஆனா இப்போதைக்கு மார்வலோட அந்த வெஸ்டட் வில்லன் லிஸ்ட்ல கேங்கும் போய் அங்க ஜாயின் பண்ணிட்டாரு. இந்த கேங் கேரக்டர் ஒர்க் அவுட் போனதுக்கு மார்வல் தான் காரணம். ஜானத்தன் மேஜர்லாம் அந்த பிரச்சனை ரீகாஸ்ட் கூட பண்ணியிருக்காங்க நினைச்சா மல்டிவர்ஸ் சாகா ஒர்க் ஆகாம இருக்கிறதுக்கும் மார்வல் தான் காரணம். அதுக்கு நான் தனி வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். குடிச்சிக்கிற அந்த வீடியோ பார்ப்போம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா, பை கைஸ்.